இப்போ வந்து நம்ம கஸ்டேட்ரி சிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். கஸ்டேட்ரி ஸ்வெல்லிங்னா என்னென்னா, கஸ்டேட்ரி ஸ்வெல்லிங் இஸ் அ டைப் ஆஃப் டெஃபினேஷன் இஸ் ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ் சிண்ட்ரோம். ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இதுதான் வந்து கஸ்டேட்ரி சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு இந்த பாயிண்ட் நம்ம எழுதிடணும். எழுதின பிறகு அதுக்கப்புறம் இந்த சிண்ட்ரோம் வந்து இட் இஸ் யூஸ்வலி ஃபினாமினன் டேமேஜ் தி ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ். ஃப்ரே சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இப்போ வந்து மெயினாக வந்து ஃப்ரே சிண்ட்ரோம் அதுக்கப்புறம் வந்து ஆரிக்குலோ டெம்போரல் சிண்ட்ரோம் இருக்கா. இதில் நம்ம வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஒரு ஃபேஸ் வரைஞ்சி ஒரு காது வரைஞ்சி இது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போடுறோம். இதுதான் வந்து ஃபேஸ் சிண்ட்ரோம். டியூ டு எனி சாக்லேட், பர்கர், அந்த மாதிரி ஃபுட்டு, அந்த மாதிரி டைமில் வந்து வரக்கூடியது. இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை தி லோக்கலைஸ்டு ஸ்வெட்டிங் அண்ட் ஃப்ளஷிங் ஆஃப் த ஃபேஷியல் ஸ்கின். அதாவது ஸ்வெட்டிங்கு அண்ட் ஃப்ளஷிங் ஆஃப் ஃபேஷியல் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் டு த சலைவரி ஸ்டிமுலஸ். சலைவரி ஸ்டிமுலஸ் வந்து இந்த எச்சி வந்து நல்லாவே வடியுமா. சலைவரி ஸ்டிமுலஸ் வந்து அதிகமாக நடக்கிறது தான் சொல்கிறாங்க. இது வந்து அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியாவில் உள்ளது. இப்போ வந்து நம்ம நல்லா டெஃபினிஷனு கஸ்டேட்ரி ஸ்வெட்டிங்கு அதுக்கப்புறம் வந்து சிக்னிஃபிகண்ட்லி ஆரிக்குலோ டெம்போரல் சிண்ட்ரோம், ஃப்ரே சிண்ட்ரோம் இதெல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தியாலஜியில் என்ன சொல்கிறாங்க, எத்தியாலஜி பார்க்கலாமா. எத்தியாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு என்ன காசு, அதுக்கப்புறம் என்ன மெக்கானிசம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்சிமல் எக்ஸஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் வந்து என்ன காசஸ் இருக்குது அப்படின்னா, எத்தியாலஜியில் எதனால் வருது அப்படின்னா, இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஆஃப் த பரோட்டிட் ரீஜனில் வந்து ஏதாச்சும் ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு காசஸ் எழுதிடணும். அப்போனா வந்து ஃபஸ்ட்டு CAUSES ஃபஸ்ட்டு காசஸ் எழுதிட்டு இப்போ வந்து ப்ரொசீஜர் பண்ணிடல. அதுக்கப்புறம் வந்து பரோட்டிடெக்டமி பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு பரோட்டிடெக்டமி பண்ணுறாங்க அப்படின்னு போட்டுடலாம். அதுக்கு த ரிமூவல் ஆஃப் த பரோட்டிட் டியூமர் எடுக்கல. த ரியாக்ஷன் ஆஃப் த ராமஸ் ஆஃப் த மேண்டிபிள், the reaction ramus of the mandible or mandibular region of the prognathism அப்படின்றது இட் காஸ்டு பை தி பரோட்டிட்டிஸ் அண்ட் பரோட்டிட் ஆப்சிஸ்னால ஒரு பரோட்டிட்டிஸ் வருது பரோட்டிட் ஆப்சிஸ்னால் வரக்கூடியது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன போடுறோன்னா, இந்த செக்ரீஷன் ஆஃப் த ராமஸ் ஆஃப் த மேண்டிபிளில் வந்து ராமஸ் ஆஃப் த மேண்டிபிள் 1 சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் வந்து பரோட்டிடெக்டமி பண்ணுறது, 2 வந்து மேண்டிபுலர் ரெசிஷன் ஆஃப் த ராமஸ் ஆஃப் த மேண்டிபிள் ரெசிஷன் நடக்கிறது, 3 வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பரோட்டிட்டிஸ் அதுக்கப்புறம் இது ஒரு ஆப்சிஸ் இதெல்லாமே வந்துச்சுன்னா ஃப்ரை சிண்ட்ரோம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் வந்து ஆல்பிரெட் ரெனிவெசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்பிரெட் ரெனிவெசேஷன் வந்து ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ் வந்து டேமேஜ் வந்து நடக்குது. இந்த ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ் டேமேஜ் the parasympathetic salivary fibers are normally triggered to the salivation. The regressive impairment of the renovation of the salivary gland. அதாவது இந்த ஆரிக்குலோ டெம்போரல் நர்வ் இருக்கா, அது வந்து சலைவரி கிளாண்டில் போய் நம்ம அதில் போய் இன்சர்ஷன் வந்து நடந்துட்டு இன்னர்வேட் தி ஸ்வெட் கிளாண்டு அப்புறம் ஓவர்லைங் தி ஸ்வெட் கிளாண்டாகவே மாறிடுது. இதை சொல்கிறாங்க. மெக்கானிசம் வேறு எதுவுமே இல்லை, இந்த ஆரிக்குலோ நர்வ் டேமேஜ் நடக்கிறது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன பண்ணுது, இது வந்து என்ன பண்ணுன்னா பேராசிம்பத்தட்டிக் சலைவரி ஃபைபர்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கிற பேராசிம்பத்தட்டிக் சலைவரி ஃபைபர்ஸ் இருக்கா, அதில் போய் அது வந்து ஒட்டிக்கிற பிறகு விச் இஸ் நார்மல் ட்ரிகர் சலைவேஷன் வந்து ட்ரிகர் பண்ணக்கூடியதாக வந்து இது சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
regenerative especially to the reinnervating the salivary gland. salivary glandல போய் innervate ஆகுது. salivary glandல போய் innervate ஆகுறது தான் சொல்கிறாங்க. தென் வந்து transoximal excision it causes to the அப்புறம் attributed and transoximal excision of rather acute and autonomic misdirection of the fibers வந்து இருக்குது. இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிரான்சாக்ஷனல் எக்ஸஷன்னா என்ன எக்ஸஷன் தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ப்ரைமரி சிம்டம்ஸ் இருக்குது. ஃப்ளஷிங் அண்ட் ஸ்வெட்டிங், அதுக்கப்புறம் ஃப்ளஷிங் இருக்குது அண்டு ஸ்வெட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் டெம்போரல் ஏரியாவில் வந்து நடக்கக்கூடியது. ட்ரிகர் வந்து என்னென்னா ஆஃபன் ட்ராக்ட் ஆஃப் த சோர் ஆஃப் ஃபுட் அப்படின்ட்டு இருக்குது. இண்டிகேஷன் வந்து எப்படின்னா 80% ஆஃப் த கேஸஸ் வந்து பரோடிடெக்டமி பண்ணவங்களுக்கு தான். ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரிலோகெயின் வந்து கொடுக்குறாங்க. ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸில் வந்து the sweating evacuated prilocaine, the temporarily eliminated the prilocaine block the auriculotemporal of the administration. இது எனக்கு புரியல. ரிலேட்டட் டு த வேரியேஷன் ஹெரிடிட்டரி ஃபார்மில் வந்து இருக்குது. ஹெரிடிட்டரி பேசிக்ஸில் இருக்குது. crocodile tears, அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டட் டு crocodile tears ரிலேட்டட் வேரியேஷன் வந்து crocodile tearsலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து lacrimation of the tearing, அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங் when eating, அதுக்கப்புறம் ஃபேஷியல் பேரலைசிஸ் பெல்ஸ் பாலிசினால் வரக்கூடியது, ஹெர்பிஸ் ஜாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து அட்டானமிக் ஸ்போர்ஸ், லாக்ரிமல் எண்டிங் இன்டென்ஸ் ஆஃப் த salivary one. மேனேஜ்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் இனர்வேஷன், சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் has been respond to the intracranial deviation auriculotemporal nerve அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து சர்ஜிக்கல் இனர்வேஷனில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ட்ராக்ரனியல் டிவியேஷன் டு தி ஆரிக்குலோடெம்போரல் நர்வ். அதுக்கப்புறம் வந்து ஆரிக்குலோடெம்போரல் நர்வில் வந்து எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்ஜிக்கல் இனர்வேஷன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபார்மகாலஜிக்கலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா not always practical or along the long term uses of the Frey syndrome is response to the cholinergic inhibitor of the atropine. ட்ரீட்மெண்ட் வந்து இன்ட்ராக்ரேனியல் டிவியேஷன் ஆஃப் த நர்வு. அதுக்கப்புறம் வந்து பரோடிடெக்டமி மேஜர் காசஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பேத்தோஜெனசிஸ் சைனில் வந்து டெம்போரல் ஸ்வெட்டிங் இருக்குது. பேத்தோஜெனசிஸில் வந்து பேத்தோக்னோமிக் சைனு. பேத்தோஜெனசிஸில் வந்து ஸ்வெட் கிளாண்ட் பை தி salivary ஃபைபர்ஸு. அதுக்கப்புறம் ஆரிக்குலோடெம்போரல் நர்வ் வந்து தேர்டு கிரேனியல் நர்வ் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம்.